வன்னியருக்கு எல்லாத்துக்கும் முதல் பிறந்த அந்த சின்ன தம்பி வன்னியருக்கு பெயர் தான் வன்னியராஜா. 21 வயதும் ஆச்சு வந்த வன்னியராஜா. பாண்டிட்டாளே அம்மை வன்னியருக்கு மாலையிட்டு பார்க்கணுமே மகனுக்கு மனமுடிந்து பார்க்க வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய உடன் பிறந்த அண்ணன் இருக்கிறாரே அந்த 7000 பண்ணையிலே வந்து மருமகளுக்கு நீ மாலை உன்னுடைய மகளை மாலையிட்டு தர வேண்டும் என்று சொல்ல பார்த்தா தாய் மாமா பார்த்தா என்னதான் நீ நாடு நகர சொத்து சுகத்தோடு இருந்திட்டாலும் அவன் குல தொழிலவும் மகன் செஞ்சு நிரூபித்தாத்தா என் பிள்ளையும் மகனுக்கு கெட்டி தருவேன். அதாவது மகனை கண்ணி களவு எடுத்து வர சொல் எங்கேயாவது போய் திரவியத்தை களவாடி வர சொல்லு. அப்பதான் அந்த தைரியம் எடுத்தான்னு பார்த்து என் மகளை வெட்டி தருவேன் என்று சொல்ல உடனே நடந்த விஷயத்தை மங்கையான அம்மையும் ஐயாலே அண்ணன் தம்பி 7 பேரிடத்தில் சொல்லும் போது சரி நாம களவெடுக்க திருச்செந்தூர் கோவில்ல போய் 7 பேர்களும் சேர்ந்து திருச்செந்தூர் திரவியத்தை களவெடுத்து வருவோம் என்று பேசும்போது அப்ப பார்த்தார் மறுபடியும் என் களவாய் மாட சுவாமி இவர் அங்க வர வைக்கிற தென்கரைக்கு என்ன செய்கின்றார். திருச்செந்தூர் போவதை விட தென்கரையிலே இருக்கின்றார். தென்கரை எங்களராஜ மன்னனுடைய அரண்மனையிலே கொள்ளையடிக்கலாம் என்று சொன்னவுடனே தந்தை இடத்திலே சொல்லிவிட்டு இன்னைக்கு ராத்திரி நாங்க கொல்ல போட்டுருவோம். காலையில எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு தென்கரை நம்பியாத்தான் கடைக்கு வந்துடு என்று சொல்லிவிட்டு அண்ணன் தம்பி 7 பேரோடு களவெடுக்க செல்லும் போது நேரம் தென்கரை நம்பியாத்தான் தென்கரையில ஒரு 7 பேருடன் விளையாடிட்டு இருக்கான். கால தாமதப்படுத்த வேண்டுமே என்று களவாய் மாடசுவாமி மாடு மேய்ப்பவரை போல வேடத்தை எடுத்து களவாட நீ எங்க விளையாண்டுட்டு இருந்தவன் ஆத்து நடுவுல ஒரு பாறை இருக்கு அந்த பாறையில போய் விளையாண்டுட்டு விளையாடு நேரம் சரியா இருக்கும் என்று சொல்ல பாறையில விளையாடும் போது சாபமாயிட்டு நம்ம உடனே கிளம்ப வேண்டும் என்று சொல்ல மறுபடியும் மாடு வைப்பவனை கூட இருந்த களவாய் மாடசுவாமி இனிமே நீ வெங்கடாஜனுடைய அரண்மனைக்கு போகணும்னா நேரமாயிரும். பக்கத்துல இருக்கு தென்கரை மகாராஜாவுடைய ஆலயம் அங்க போய் களவெடுத்து வா என்று சொல்ல இவனும் நம்பி களவெடுக்க போயிருக்கான். நல்லவன் ஐயா இந்த களவாய் மாட பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணம்புதூர் வில்லம்புதூர் தலைவரிடத்திலே சொல்ல உதய மார்த்தாண்ட பிள்ளையிடத்திலே ஓடி வந்து சொன்னார் உன்னுடைய அரண்மனையில களவு போக போகுது என்று சொன்னார். உடனே 2 பேர்களும் ஓடி வந்து 7 அண்ணன் தம்பிகளையும் பிடித்து கையை கட்டி கையை பின்னால் வைத்து கட்டி ஐயா 7 நல்ல அண்ணன் தம்பியே ஐயா பின்னால் வைத்து கையை கட்டி நல்ல மேய நாடும் செய்து அவன் நலமுடனே அது சொல்வார் அவன் நல்ல மேய நாடும் செய்து மாலை போட்டு அவன் ஆடாலியில தான் குடித்து உரை வாழ கையிலெடுத்து நல்ல வேர்களையும் எல்லாரும் அவன் தம்பி 7 பேரையும் அங்கை ஓடி வந்து அண்ணா அண்ணா என்று அழுது புலம்ப அதே போல அம்மையாகப்பட்ட அந்த அம்மையால் ஓடி வந்து என் மகனே கண்மணியே இந்த பார்வைக்காக அப்போ உன்னை அம்மா விட்டெடுத்து என்று அழுது புலம்பினார். அங்கை வந்த இடத்திலேயே நாட்டை பிடிக்கி உயிரை விட அப்பன்னா அம்மா நினைக்க இதே வெங்கட மகாராஜாவுடைய ஆலயத்தினாலே நம்ம பிறக்கிற குழந்தையெல்லாம் காவலுக்கு வைப்போம் என்று சொன்னோமே அந்த வார்த்தையை நாம பாருங்களுக்கு களவாய் மாடசுவாமி நம்மளை பழிக்கு பழி வாங்கி விட்டார் என்று அந்த மங்கையான அம்மையுமையாரி அங்கேயே நாட்டை பிடிங்கி அவளும் உயிரை விடும் போது இந்த
10 உயிர்களும் வருகிறது ஐயா பாரவள்ளி கைலாயோ ஆண்டவன் பகவான் என்ற தென்கரை மகாராஜாவிடத்திலே நேர்ந்து நடையும் போட்டு வணங்குகின்ற தெய்வமாக காவல்கார தெய்வமாக உன்னோடு கட்டமர்த்த வேண்டும் என்று சொன்ன உடனே தென்கரை மகாராஜா அப்படியே சரி என்று சம்மதித்து ஐயா வள்ளிய ராஜா என்று நடையும் போட்டு ஐயாவான வள்ளிய ராஜா தம்பி அழுவையுடைய நடையம் வாங்கி ஆடி சத்தம் போட்டு இடம் நகை கடந்து சித்தூர் இல்லை விட்டு செல்ல பிள்ளை ஐயா ராஜா காவல்காரே போற இடம் போவோம் என்று